பார்க்கும் முக்கிய செய்தி. காங்கிரசிலிருந்து பதவியை ராஜினாமா செய்தார் சாம் பித்ரோடா. காங்கிரஸ் கட்சியின் பதவியை ராஜினாமா செய்தார் சாம் பித்ரோடா. காங்கிரஸ் அயலக அணியின் தலைவர் பதவியிலிருந்து சாம் பித்ரோடா ராஜினாமா செய்தார். தென்னிந்தியாவில் வசிப்பவர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல் இருக்கிறார்கள் என சாம் பித்ரோடா சர்ச்சையான வகையில் பேசியதைத் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் அயலக அணியின் தலைவர் பதவியிலிருந்து சாம் பித்ரோடா ராஜினாமா செய்துள்ளார். இவர் சர்ச்சையாக பேசிய நிலையில் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையாக விமர்சித்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் பதவியை ராஜினாமா செய்தார் சாம் பித்ரோடா. சாம் பித்ரோடாவின் இந்த ராஜினாமாவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஏற்றுக்கொண்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான சாம் பித்ரோடா தற்போது தன்னுடைய பதவி ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அவருடைய ராஜினாமா கடிதத்தை குறிப்பாக அயலக காங்கிரசுடைய பிரிவினுடைய தலைவராக அவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்வதாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவிற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளதாக தற்பொழுது ஜெய்ராம் ரமேஷ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மிக முக்கியமாக பல்வேறு சர்ச்சைகள் சாம் பித்ரோடாவினுடைய அந்த வாரிசுரிமை வரி தொடர்பான கருத்துக்கள் தொடர்பாக சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அவர் இந்த தன்னுடைய பதவியை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துள்ளதாக தற்போது காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 2 வாரங்களாக பல்வேறு சர்ச்சைகள் பாஜகவான கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் சாம் பித்ரோடா மீதான ஒரு பல்வேறு கருத்துக்களுக்கு முன்வைத்தது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு பாஜக மூத்த தலைவர்களும் சாம் பித்ரோடா மீதான அந்த ஒரு கருத்துக்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் தன்னுடைய சேர்மன் பதவியை ராஜினாமா செய்வதாக தற்பொழுது காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் ஏற்கனவே காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ஆலோசித்ததாகவும் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோருடன் ஆலோசித்த பின்னரே இந்த ஒரு முடிவை அவர் எடுத்துள்ளதாகவும் தற்பொழுது காங்கிரஸ் அலுவலக வட்டாரமானது தெரிவித்திருக்கிறது. சாம் பித்ரோடா தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக அதாவது அயலக காங்கிரசுடைய சேர்மன் பதவியை தற்பொழுது அவருடைய சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா செய்வதாக ஒரு கடிதத்தையும் மல்லிகார்ஜுன் கார்கேவிற்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பியுள்ளதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும்.